கேரள மாநிலம் கோட்டயத்தில் அரசு நர்சிங் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களை கொடூரமாக சித்திரவதை செய்து ராக்கிங் செய்து வந்த 3ஆம் ஆண்டு மாணவர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணையில் தெரிய வந்த அதிர்ச்சி தகவல் என்ன? குரூரமாக சித்திரவதை செய்து மகிழும் குணம் நமக்கு தெரிந்து 2000 ஆண்டு உலக வரலாற்றில் கொடூர மன்னர்கள் மற்றும் போர் வீரர்கள் மத்தியில் காண முடிகிறது. தற்போதைய காலகட்டத்தில் அதுபோன்ற ஒரு குரூர குணம் சில கல்லூரி மாணவர்களுக்கிடையே ராக்கிங் வடிவில் சகஜமாக உலவி வருகிறது. புரிதல் இல்லாத இதுபோன்ற சைக்கோ குணங்களை கடுமையான சட்டங்கள் போட்டு கட்டுக்குள் வைத்திருந்தாலும் ஆங்காங்கே சில மாணவர்கள் ரகசியமாக தங்கள் கொடூரங்களை அரங்கேற்றிக் கொண்டுதான் இருக்கின்றனர். அந்த வகையில் கேரள மாநிலம் கோட்டயத்தில் அரங்கேறிய ராக்கிங் சம்பவம் அம்மாநிலத்தையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. 3ஆம் ஆண்டு மாணவர்களால் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு நேர்ந்த கொடுமைகள் என்ன? கேரள மாநிலம் கோட்டயம் காந்தி நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் அந்த அரசு நர்சிங் கல்லூரியில்தான் இந்த கொடுமை அரங்கேறியுள்ளது. முதலாம் ஆண்டு மாணவர்களை ராக்கிங் என்ற பெயரில் கொடுமைப்படுத்துவது தங்களது பிறப்புரிமை என்று நினைத்து கொண்டிருந்தனர் அந்த 3ஆம் ஆண்டு சீனியர் மாணவர்கள். திருவனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் என்றாலே அவர்களுக்கு பிடிக்காது. வகுப்புகளுக்கு போகும்போதும் வரும்பொழுதும் அவர்களை துன்புறுத்துவதுதான் சீனியர் மாணவர்களுக்கு பொழுதுபோக்கு. குறிப்பாக சீனியர் மாணவர்களில் 5 பேர் செய்யும் அட்டகாசம் எல்லை மீறி போயிருக்கிறது. அவர்கள் முதலாம் ஆண்டு மாணவர்களை நிர்வாணமாக நிற்க வைத்து வார்த்தைகளால் சொல்ல முடியாத பல்வேறு கொடுமைகளை செய்துள்ளனர். விரல் நகங்களுக்கிடையே ஊசியால் குத்தி அலறவிட்டுள்ளனர். காம்பஸால் பின்புறத்தில் குத்தி ரசித்துள்ளனர். மாணவர்களை கட்டிலில் நிர்வாணமாக கட்டி வைத்து அவர்களது காயங்களில் தோல் சுருக்கங்களுக்கு பயன்படுத்தப்படும் எரிச்சல் மிகுந்த லோஷன்களை தடவி விட்டுள்ளனர். இதனால் மாணவர்கள் எரிச்சல் தாங்காமல் கத்தி கூச்சலிட்டதை கண்டு ரசித்துள்ளனர். மேலும் அந்த லோஷனை முகம், தலை மற்றும் வாய் உள்ளிட்ட இடங்களிலும் தேய்த்துவிட்டு கொடுமைப்படுத்தியுள்ளனர். சில மாணவர்களுக்கு வலுக்கட்டாயமாக மது குடிக்க வைத்து போதையில் தள்ளாட வைத்துள்ளனர். மாணவர்கள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டதை வீடியோ எடுத்து பணம் கேட்டும் மிரட்டியிருக்கின்றனர். சீனியர் மாணவர்களின் இந்த ராக்கிங் கொடூரம் சுமார் 4 மாதங்களுக்கு தொடர்ந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சிலர் துணிந்து கல்லூரியின் ராக்கிங் எதிர்ப்பு குழுவிடம் தகவல் தெரிவிக்க ரகசியமாக விசாரணையை தொடங்கியுள்ளனர். சில செல்போன் வீடியோக்கள் மற்றும் காயங்களை வைத்து ராக்கிங் நடைபெற்றிருப்பதை உறுதி செய்தனர் அந்த குழுவினர். உடனே இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க விரைந்து வந்த கோட்டயம் போலீசார் வாக்குமூலங்களை பதிவு செய்து குறிப்பிட்ட அந்த 5 சீனியர் மாணவர்களை கைது செய்தனர். கோட்டயத்தைச் சேர்ந்த சாமுவேல், விவேக், வயநாட்டைச் சேர்ந்த ஜீவா, மலப்புரத்தைச் சேர்ந்த ரிஜில்ஜித், ராகுல் ராஜ் ஆகிய 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட 5 மாணவர்களையும் கல்லூரி நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்துள்ளது. அரசு நர்சிங் கல்லூரியில் அரங்கேறியிருக்கும் இந்த ராக்கிங் சம்பவம் கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.